வணக்கம், எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நம்ம தீபாவளிக்கு இந்த வட்டம் எப்படி எண்ணெய் காய்ச்சறதுன்றதை தான் நம்ம சேனலில் இன்றைக்கி வீடியோவாக பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. அதே மாதிரி இந்த டைமிங்குமே காலையில் 4லேருந்து 6 வரைக்கும் பண்ணுறதுக்கு பேர் தான் நம்ம கங்கா ஸ்நானம்னு சொல்லுவோம். நம்ம சாதாரண தண்ணி கூட அது வந்து கங்கை நீராக மாறின்றது நம்ம ஹிந்து சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இன்னும் நம்ம ஆன்மீக வீடியோஸ் போட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் பொதுவாக வந்து நம்ம இந்த சாதாரணமாக வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுலே எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம எப்படி எண்ணெய் காய்ச்சலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு 4 பேருக்கு மட்டும் எப்படி அளவுன்றது சொல்கிறேன். ஒரு 100 கிராம் மட்டும் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். 4 பேருக்கு கரெக்டாக வரும். எண்ணெயுமே வந்து நம்ம காஞ்சி போகிற மாதிரி வந்து ஹீட்டு வைக்கவே கூடாது. காய்ச்சறதுமே ஒரு இரும்பு பாத்திரத்தில் காய்ச்சணும். அதனால் நான் வந்து ஒரு சில்வர் பேன் எடுத்திருக்கேன். ஈயோ அந்த மாதிரி நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க, சில்வர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இப்போ அதில் கொஞ்சமாக மிளகு, ஒரு சின்ன பல்லு பூண்டு, ஒரு வத்தல் போட்டுக்கலாம். இன்னும் வேறு கம்யூனிட்டி அவங்கவுங்க ரிலீஜியனில் வந்து சீரகம், அரிசி, ஓமம், வெத்தலை அந்த மாதிரி நிறையா சேர்க்குறாங்க. பட் இது வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறது இந்த எண்ணெய் வச்சு பக்கத்துலேயும் சீயக்காயும் கரைச்சி வச்சு கூடவே மஞ்சள் இருந்துச்சுனாலுமே நம்ம வச்சு சாமி கும்பிட்டுட்டு விடிய காலையில் தேய்ச்சி குளிச்சிடணும். வருஷத்துக்கு ஒரு தடவைனாலும் சரி நம்ம வீட்டில் இருக்க குழந்தைய எல்லா மெம்பர்ஸையும் பிடிச்சி இழுத்து உட்கார வச்சு கண்டிப்பாக தீபாவளி அன்னைக்கு இந்த எண்ணெய் தேய்ங்க. ஏன்னா நம்ம உடம்புல ஸ்கின் கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு, டிப்ரெஷன் குறைய, ஸ்ட்ரெஸ்ஸு குறையிறதுக்கு, ஸ்கின்னு பளபளப்பாக இந்த மாதிரி எக்கச்சக்கமாக பெனிஃபிட்ஸ் இருக்குது. தீபாவளிக்கு மட்டும் கிடையாது, இந்த எண்ணெயை வந்து நம்ம ரெகுலராகவே வந்து தேய்க்கலாம். மூட்டு வலி வராமல் தடுக்க நல்லெண்ணெய் வந்து எக்கச்சக்கமாக நம்ம உடம்புக்கு நல்லது மட்டும்தான் பண்ணும். ஸோ இந்த வீடியோவை வந்து மறக்காமல் எல்லோரும் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைக் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்குமே இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். ரொம்ப சேஃபாக ஹாப்பியாக கொண்டாடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.